இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அங்கே இருந்த விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு தெரியாது. பிறந்ததுமே போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மீர். ரன்வே பக்கத்துலேயே வீடு இருக்கும், பிக்கானேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர். அது ஒரு தனி உலகமாகவே இருக்கும். ஸ்கூல் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது. பெரேட்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸ்டடி வந்து எப்போவுமே செகண்டரியாக தான் இருந்திருக்கு. நான் ஒரு 12th வரைக்குமே மோஸ்ட் 10 ஸ்கூல்ஸில் நான் படிச்சிருக்கேன். தார் டெசர்ட்டுங்கிறதுனால வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து கேமலில் தான் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஆக்சுவலாக கார்கில் வார் வந்து நடந்துட்டு இருந்தது. அவங்கெல்லாம் ஏறி போவாங்க ஃபேமிலியை விட்டுட்டு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பதட்டம் இருக்குமே தவிர யாருமே அதை காட்டிக்க மாட்டாங்க. கன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இதாகிருவாங்களோ அதாகிருவாங்களோங்கிறத விட இந்தியா வந்து ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறோங்கிறத நம்ம வெளியில் சொல்லும்போது நிறையா பேர் எங்கள் அப்பாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெகுலராக நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. கரண்ட்டாக இப்போ ஆல்ரெடி தெரியும், நம்ம ஊரில் இந்த ஆர்மி இதெல்லாம் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க, நிறையா அது ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் அந்த வரைக்குமே நான் அதில் தான் வளர்ந்தேன். ஐ தாட் இந்த வீடியோவில் ஐ வில் ஷேர் சம் திங்ஸ் அபவுட் இட். அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அங்கே இருந்த விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த டைம் ஆஃப் பர்த் அன்டில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் வந்து எங்கள் டேட் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். நாங்கள் ஃபேமிலியாக ஃபுல்லாகவே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுங்கிற அந்த லைஃப்பில் தான் வந்து வளர்ந்தோம். ஸோ இது எங்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து டெல்லியில் இருந்தாங்க. பட் அப்போ நான் இன்னும் பிறக்கலை. ஸோ நான் பிறந்ததுமே போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மீர். இப்போ வந்து நீங்கள் பார்டரில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ராஜஸ்தானில் ஜெய்சல்மீரில் தான் வந்து பிறந்து 3 மாதத்தில் அங்கே போனேன். ஸோ அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு மெமரி இல்லை அப்படின்னாலுமே வந்து ஃபோட்டோஸ், அது இல்லாமல் அப்பா அம்மா சொன்னது அதெல்லாம் வச்சு லைக் அது ஒரு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ரன்வே பக்கத்துலேயே வீடு இருக்கும். ஸோ அதனால் குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனால் நான் எனக்கு தூக்கி போடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப நியர்பை எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பார்டர் தான். ஸோ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் இருந்துட்டு தென் கான்பூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு மூவ் ஆனோம். கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்கானேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர். ஸோ இந்த மாதிரி சவுத் அண்ட் நார்த், அதே மாதிரி பார்டர்லேருந்து தள்ளி இருக்கிற இடம், அப்படி அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் லைஃப் இருந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி உலகமாகவே இருக்கும். ஸோ அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஸ்கூலிங், தனி ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கான டெடிக்கேட்டட் ப்ளே ஏரியாஸ், விளையாடுறது, நாங்கள் சாப்பாடு அப்படின்னு நினச்சா கூட உள்ளேயே வந்து தாபாஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்த இதுலேயே நீங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வாழ்ந்துடலாம். க்ரோசரிஸ் இதெல்லாமுமே வந்து உள்ளேயே வந்து கேன்டீனில் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து உள்ளேயே கிடைக்கும். அது இல்லாமல் நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் அங்கே இருக்கிற ஏதாவது ஏரியா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து யூஸ்வலாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளில போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா எப்போவுமே எல்லோரும் ஒன்றா ஒரே கேங்காக தான் இருப்போம். அதில் வந்து தமிழ் அப்படின்னு கேங் இருந்தாலுமே இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது இதெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜ், எல்லா பீப்புளும் ஒன்றா தான் போவோம். யாருக்கும் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஸ்கூல் ஸ்டாஃப், இந்த டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் இவங்களுமே வந்து எங்கள் கூட தான் வந்து இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களும் அதே குவார்ட்டர்ஸ். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் வந்து டெய்லி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராகவே யூஷுவல் நம்ம வெளியில் பார்க்குற லைஃப் ஸ்டைல் தான். மார்னிங் ஆஃபீஸ் போகணும், ஈவினிங் வரணும். நானும் மார்னிங் ஸ்கூலுக்கு போகணும், ஈவினிங் வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கூல் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து மார்னிங் 6:15 அந்த மாதிரி கிளம்பிடுவோம். 7 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு 1 o'clock 1:30க்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ லஞ்சுக்கே வீட்டுக்கு வர மாதிரி ஸ்கூலிங் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா பேருக்கு தெரியுமான்னு தெரில, ஸ்கூல்ஸ் வந்து ஜென்ரலாக
சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலே கேந்திரிய வித்யாலயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்னு இருக்குது, ஆர்மி ஸ்கூல் இருக்குது, நேவி ஸ்கூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே அதே சிபிஎஸ்சி கரிக்குலம் தான். ஆனால் அந்தந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ பிக்கானேரில் பார்த்திங்கன்னா நான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அது இல்லாமல் நான் வந்து மற்ற இடங்களில் வந்து நீங்கள் உள்ளே தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியம் இல்லை. நான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருக்கேன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போதே. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு டைவர்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெய்லி லைஃப் இப்படி தான் இருக்கும். வீக்கெண்ட் லைஃப்னால் எப்போவுமே கெட் டுகெதர் தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது, சேர்ந்து வெளியே போகிறது, இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஒரு சின்ன டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சது வந்து ஸ்கூலிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொன்ன மாதிரி 6 to 1:30 இப்படி தான் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸிங்ஸ்லாம் இருந்துச்சு. அண்டு ஸ்கூல்லையுமே எல்லாமே ஒரு மாதிரி பேட்ரியாட்டிக்காக தான் இருப்போம். ஸோ எப்படி வந்து ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அதே ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் வந்து ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டு நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த மாதிரி இதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நிறையா ஞாபகம் இருக்குது. பெரேட்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. காலில் அடிலாம் விழும். அப்போயுமே ஆஸ் அ சைல்டு சொல்கிறேன், ப்ரைமரி குழந்தைங்களுக்கே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தருவாங்க. அண்ட் ப்ளே பீரியட்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டடி வந்து எப்போவுமே செகண்ட்ரியாக தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வெளியில் வந்து ஸ்கூல்ஸ் படித்தேன், அந்த மாதிரி படிச்சிருக்கேன். ஸோ அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் மார்க்ஸ் தான் வந்து எல்லாமே. இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லை அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லையும் இருக்கட்டும், கேந்திரிய வித்யாலயாவில் இருக்கட்டும். ஸோ இவன் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கான், இவங்க வந்து பெட்டர் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, படிப்பை தவிர வேறு ஏதாவது இருக்கணும். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், கேந்திரிய வித்யாலயாக இருக்கட்டும், நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருப்பேன். இதுதான் ஸ்கூலிங் லைஃபு. பட் ஸ்கூல்ஸ் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி தே டோன்ட் ஃபோர்ஸ் யூ. நீங்கள் வந்து பயங்கரமாக படித்து பயங்கரம் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காது. நீங்களாக படிச்சுக்கிறது, நீங்களே பண்ணிக்கிறது, அதில் தான் இருக்குது. எவ்ரி 2 years நாங்கள் மாறிட்டே இருப்போம். ஸோ அதனால் எங்கே போகிறோமோ அங்கே என்ன ஸ்கூல் இருக்கோ அதில் படிச்சுப்போம். ஸோ இப்படி தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு 12th வரைக்குமே ஆல்மோஸ்ட் 10 ஸ்கூல்ஸில் நான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்கூலிங் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூலும் வேறு மாதிரி இருக்கும், வேறு லாங்குவேஜ், வேறு பீப்புள். எனக்கு அது வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஓவரால் ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் பார்த்த டைரக்ட் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்டரில் இருந்த ஜெய்சல்மீராக இருக்கட்டும், பிக்கானேராக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ கான்பூரோ இல்லை கோயம்புத்தூரோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்டர் சிட்டிஸில் வந்து ஆர்மி, ஏர்ஃபோர்ஸு எல்லாம் வந்து ஒரே கேம்பஸ் மாதிரி இருக்கும். எனக்கு பிக்கானேர் தான் வந்து நல்ல மெமரியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்படின்னா, ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸு அது இல்லாமல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பிஎஸ்எஃப், ஸோ இவங்க எல்லாருமே ஒரே கேம்பஸில் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப க்ளோஸ் டு த பார்டர் அப்படிங்கிறதுனால இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் அலர்ட்டில் இருப்பாங்க. இப்போ அது வந்து ராஜஸ்தான்னு தார் டெசர்ட்டுங்கிறதுனால வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டியெல்லாம் வந்து கேமலில் தான் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கேமல் வச்சு ரன் பண்ணுறது, கேமல் மேலே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாமே ஷூட்டிங், இது எல்லாமே வந்து கேமல் மேலே உட்காந்து பண்ணுற அந்த இதெல்லாம் தான் நான் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோடது. ஸோ அதே மாதிரி ஆர்மி சைடுமே சரி, ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை எண்டாக, ரொம்ப ப்ரிப்பேர்டாகவே இருக்கும் எல்லாமே. அது இல்லாமல் நாங்கள் ட்ராவல்லாமும் பண்ணியிருக்கோம், அரவுண்ட் க்ளோஸ் டு பார்டர்லாம் போயிட்டு வர மாதிரி. ஸோ அங்கெல்லாம் போனப்போவுமே ஆல்மோஸ்ட் எப்போவுமே ப்ரிப்பேர்டுனஸ் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ரெடியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்தோன்னா நமக்கு அந்த அளவுக்கு அப்படி இருக்காது. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்னு தனியாக சூலூரில் இருக்குது. ஸோ அங்கே ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றா அப்படின்னு இல்லை, இன்னும் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏர்ஃபோர்ஸ்க்கான ஃப்ளைட்ஸு, லேண்டிங், டேக் ஆஃப் இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி குவார்ட்டர்ஸ்லேயுமே எல்லாருமே ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி இருப்பாங்க. ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாறும். ஸோ இதுதான் வந்து நான் லைவாக பார்த்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அ பார்டர் அண்ட் நாட் ஸோ பார்டரு.
இது இல்லாமல் இந்த ஆர்மி அப்படி நேவி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் குவார்ட்டர்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஆர்மி பர்சன், ஒரு நேவி பர்சன், இல்லை ஒரு ஏர்ஃபோர்ஸ் பர்சன்னு சொன்னால் ரொம்ப ரெஸ்பெக்டடாக வந்து ரொம்ப மதிப்பாங்க. எப்போவுமே வந்து அந்த அந்த பேர் சொன்னாலே, டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா ஆக்சுவலாக ரிட்டையர் ஆன டைம் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக கார்கில் வார் வந்து நடந்துகிட்டு இருந்தது. கார்கில் வந்து அஃப்கோர்ஸ் நார்த்தில் காஷ்மீரில் இருந்தாலுமே அந்த வார் பதட்ட நிலை அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில் தான், நாங்கள் பிக்கானேரில் தான் இருந்தோம் அந்த டைமில். ஸோ அந்த டைம் வந்து நான் பார்த்த சில விஷயங்கள் தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு டைம். ஏன்னா அங்கே வார் வந்து எஸ்கேலேட் ஆகி வார்னு எல்லா இடமும் போயிட்டு இருந்த டைமு. அப்போ சோஷியல் மீடியாவோ டிவி சேனல்ஸோ அங்கே நாங்கள் உள்ளே பார்க்க மாட்டோம். அங்கே ஆர்மி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரேடியோ அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி கார்கில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான வாராக போனதுனால இந்த மாதிரி ட்ரக்காக பெரிய குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக பெரிய லைன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நிற்கும். நிறையா பேர் அந்த யாரெல்லாம் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏறி போவாங்க ஃபேமிலியை விட்டுட்டு. ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபேமிலி போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எங்கே வரைக்கும் அவங்க ரீச் ஆவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸில் இருந்தது. நிறையா நாள் வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி சைரன்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறது அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி உள்ளே இருக்கிறம்போது டிசிப்ளினாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பதட்டம் இருக்குமே தவிர யாருமே அதை காட்டிக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த பார்த்த இந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி ஏறி போகிறது, அவங்களே வந்து நம்ம வார் ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து கொண்டாடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. கார்கில் டைமில் தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அண்ட் இது இல்லாமல் என்னென்னா, நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுனால அப்பா வந்து நைட் டியூட்டி இந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அது மாதிரி போயிட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு வந்தால் அது லோடடாலாம் இருக்காது, லைக் புல்லட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வச்சு நான் வந்து அதை பார்த்துருக்கேன், அதை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன், அதை தூக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அப்போ வந்து நம்ம சின்ன பையங்கிறதுனால தூக்கலாம் முடியாது. பட் அந்த மாதிரி ரைஃபிள்ஸு, கன்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வார் டைமில் ரொம்பவே பதட்டமாக இருக்கிற டைம் வந்து வெளியில் இந்த மாதிரி பதட்டமாக இருக்குது. பட் உள்ளே வந்து இன்னுமே ரொம்ப எல்லோரும் அலர்ட் லெவலில் இருப்பாங்க. அண்டு ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து ரெடியாக தான் இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், லைக் வார்னு வந்துட்டால் நம்ம யார் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும்னு தெரியும். எல்லாருமே வந்து இந்தியா வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் தாட்டில் இருப்பாங்க. யாருமே வந்து என் ஃபேமிலி வந்து இதாகிடுவாங்களோ அதாகிடுவாங்களோங்கிறத விட இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். இதுதான் என்னோடய கார்கில் டைம் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குழந்தையாக நான் வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸில் கார்கில் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. நான் இதில் ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலி எப்படி இருக்கும், குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும், டெய்லி லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ரெகுலராக இருக்கிற லைஃப் எப்படி இருக்கும், அது இல்லாமல் சின்ன சின்ன பர்க்ஸு, இது இல்லாமல் டிஃபிகல்ட்டிஸும் நிறையா இருக்குது. பட் அதை நான் ஷேர் பண்ணல. அது வந்து எனக்கு தெரியாது, அவங்க பெரியவங்களுக்கு தான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்க. நான் ஆஸ் அ சைல்டு ஐ வாஸ் என்ஜாயிங் மை லைஃப். செம்ம ஜாலியாக இருந்த லைஃபு. இதில் வந்து நிறையா ப்ரவுட் மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறோங்கிறத நம்ம வெளியில் சொல்லும்போது நிறையா பேர் எங்கள் அப்பாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இது வந்து எல்லாராலையும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் நான் ஆஸ் அ பர்சன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கேரி பண்ண முடியணும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரியான நிறையா மெமரிஸ் எனக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா விஷயங்கள் நான் இதில் சொன்னது வந்து அந்த டைம் 2001 வரைக்குமான டைம், 1989லேருந்து 2000 வரைக்குமான அந்த பீரியடில் இப்போ நிறையா ஏர்ஃபோர்ஸில் மாறி இருக்கும். பட் அந்த டைமில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி என்ன மாதிரியே யாராவது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் என்னை விட டிஃப்ரெண்ட்டாக எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது தெரிஞ்சது ஏதாவது
லைக் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வரும். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.